2-3 வாரமாகவே டயட்டில் இருக்கேன்னு சொல்லி என் ஒய்ஃபுக்கிட்ட நோ பாயில் நோ ஆயிலில் சமைக்க கற்றுக்க, ஆயிலே குறைச்சிரு, உருளைக்கிழங்கெல்லாம் சேர்க்கான்னு சொல்லி ரொம்ப கடுப்பேற்றிருந்தேன். ஏன் வீட்டில் பால் கூட வாங்காத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுருந்தேன். ஆனால் திடீர்னு அறந்தாங்கில் இருக்கும்போது மதியம் நல்ல பசி முடியவே இல்லை. ஸோ அதனால் நம்ம அறந்தாங்கில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற அரேபியன் நைட்ஸ் ஹோட்டலுக்கு போகலான்னு முடிவு பண்ணியாச்சு. அங்கே ரீசெண்டாக பேம்பூ பிரியாணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நானும் இது வரைக்கும் மூங்கில் பிரியாணி சாப்பிட்டதே இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். மூங்கிலில் உள்ள பிரியாணியை பிளேட்டில் கொட்டும் போதே ஃபஸ்ட் டைம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட போகணும்னு ஒரு ஃபீல் பண்ணேன். டேஸ்ட்டும் சும்மா சொல்லக்கூடாது, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி தாறுமாறு தக்காளி சோறு தான். குவான்டிட்டியும் நார்மல் பிரியாணி மாதிரி இல்லாமல் அதிகமாகவே இருந்துச்சு. என்னால் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்கவே முடியலை. கூடவே சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த காம்போவை சாப்பிடும் போதே போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பாடு மட்டும் இல்லை, ரெஸ்டாரண்ட்டுமே ரொம்ப நீட்டாக க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக ஃபேமிலிஸ் யாராவது உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பக்கத்தில் உள்ள டேபிளுக்கு செப்பரேட் பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இந்த அரேபியன் நைட்ஸில் மூங்கில் பிரியாணி மட்டும் இல்லாமல் பர்கர், சாண்ட்விச், கிரில், தந்தூரின்னு எல்லாமே இருக்குது. ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ அறந்தாங்கி போகிறவங்க கண்டிப்பாக ஒரு டைம் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறந்தாங்கியில் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து கட்டுமாடி முக்கம் போகிற ரோட்டில் ரைட் சைடில் அமைஞ்சிருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் இட். என் வீட்டுக்காரமாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா ஆயில் கம்மியாக சமைக்க சொன்ன என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு நினச்சா தான் ரொம்ப பயமாக இருக்குது. நோ பாயில் நோ ஆயில் வேணுமா?